சமைக்கலாமா? எஸ். ஸ்பைசியான சிக்கன் இல்ல ப்ரான் மசாலா. ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஐயோ மக்களே சாரி ப்ரான் மசாலா. ஓகே ரெடி போலாம் வாங்க. ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. அப்படியே காரம் என்னால் வாயில் வச்சுனால வைக்கவே முடியாது. ஆனால் இவங்க ஆகட்டும் இவங்க பிரதர் ஆகட்டும் வேற லெவலில் சாப்பிடுவாங்க காரம். அதுக்கு தானே ஸ்பைசி ஸ்பான் மசாலா. ஐ மீன் சாரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் டு அனுவன் அபி vlogs. எல்லாருக்குமே வணக்கம். சாரி மக்களே, லாஸ்ட் வீக் எங்களால் வீடியோ போட முடியல. அக்டோபர் 1 எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் வீட்டில் பிறந்த குழந்தை காட்வின் எங்களோட பெட் அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ பெட்டுக்கு மேலே அவர் வந்து ஒரு புள்ள. ஆமாம், பெட்ஸ்னாலே பெட்ஸோட கனெக்ட் ஆனவங்களுக்கு இது இந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் 2 months ஐ வாஸ் வெரி சிக் பிகாஸ் ஆஃப் கிட்னி இஷ்யூஸ். அண்ட் அவரால் முடியாத பட்சத்தில் அவர் இறந்துட்டார். ஸோ நாங்கள் அது உள்ளே இறங்கிட்டோம். எங்களால் அதுலேருந்து மீளவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுதான் மெயின் ரீசன். வீட்டில் எங்கே போனாலும் அவனோட மெமரிஸ் தான் இருக்குது. ஆமாம், ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது காட்வின் இல்லாமல். ஸோ லாஸ்ட் வீக் அதனால தான் எங்களால் வீடியோவே போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அண்ட் சரி நாங்கள் யோசித்தோம், இது வந்து இப்படி இருக்கக்கூடாதுல்ல, அடுத்து என்னென்னு பார்க்கணும். ப்ளஸ் எங்களுக்காக எங்கள் வீடியோக்காக குக்கிங் vlogக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களை காக்க வைக்க வேண்டாம் அண்ட் வி ஹாவ் டு மூவ் ஆன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்ததுனால இன்னைக்கு நாங்கள் வந்து வீடியோ போட வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக்ஸ், நீங்கள் எவ்வளோ லவ் கொடுக்குறீங்க, எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். மீன்ஸ் அ லாட். அண்ட் இன்றைக்குமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பர்பான ஒரு கலக்கலான ஒரு டிஷ் எங்கள் அம்மா ஸ்டைலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரான் கறி. ஆமாம், இது வந்து நார்மல் ப்ரான் கறி. இதில் என்ன இருக்குது ஸ்பெஷல்னு நினைக்காதீங்க. இதில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றவங்க பண்ணுற ப்ரான் கறிக்கும் எங்கள் அம்மா பண்ணுற இவங்களோட ஸ்டைலுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது அசால்ட்டாக நீங்கள் எந்த கிரேவியுமே வேணாம், இதுக்கு குழம்போ இல்லை ரசமோ சாம்பாரோ எதுவுமே வேணாம், அப்படியே காரசாரமாக இந்த மசாலாவே. ஆமாம், இந்த மசாலாவே காரசாரமாக சாப்பாடில் பிசைஞ்சு ஆந்திரா ஸ்டைல் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி செவப்பா செவன்ட்டு அப்படியே ஸ்பைஸியாக உரப்பா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேட்டர்னில் எப்படி எறா பண்ணுறதுன்றது எங்கள் அம்மா இன்னைக்கு காட்டுறாங்க. வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணலாம். ஆமாம், ஒரு மேக்ஸிமம் 15 minutes முடிச்சிடலாம். ஸோ ரெசிபிஸ் ரெடியாக இருக்குது. வாங்க அந்த ரெசிபிஸ் என்னென்னு பார்த்துட்டு குக்கிங் vlogல போகலாம். என்னோட ஸ்டைல் ப்ரான் மசாலாவுடைய இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தேவையானது எறா. எத்தனை கிலோ? 1 கிலோ. 1 கிலோ எறா. ஓகே, கழுவி நல்லா 5 தடவை கழுவி வச்சிருக்கேன். சரி. இது ரெட் சில்லி ஃப்ளக்ஸ். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. ஓகே. மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகா 3 கீரி வச்சிருக்கேன். ஓகே. மிளகுத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, அவ்வளோதான். இது இல்லாமல் சால்ட், எண்ணெய், உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இது சமைக்கலாமா? எஸ். ஸ்பைசியான சிக்கன் இல்லை ப்ரான் மசாலா. ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஐயோ மக்களே சாரி ப்ரான் மசாலா. ஓகே ரெடி போகலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டேன், பாத்திரம் வச்சாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அபிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்பைசி லவர்ஸ்க்கு ஸ்பெஷலி இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நாங்கள் முன்னாடி சொல்கிற மாதிரி தான். ஸ்பைஸியாக வேணுன்றவங்களுக்கு ஸ்பைஸியாக பண்ணிக்கோங்க. கம்மியாக ஸ்பைஸ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக ஸ்பைஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் இருந்தாலுமே இந்த டிஷ் ஸ்பைஸியாக சாப்பிட்டா தானே அது பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு காரமாகவே எல்லாம் சாப்பிடணும். அப்படியே காரம் என்னால் வாயில் வச்சுனால வைக்கவே முடியாது. ஆனால் இவங்க ஆகட்டும் இவங்க பிரதர் ஆகட்டும் வேற லெவலில் சாப்பிடுவாங்க காரம். பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெயை ஊற்றுறேன். நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போடல, இப்போது வெங்காயம் மட்டும் போடுறேன்.
நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். இப்படி பரவலாக போட்டு விட்டுருங்க. இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அதுக்குள்ளே இன்னொரு சின்ன வேலை பண்ணி வச்சுக்கலாம். இது அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். தக்காளி அரைக்கணும் நீங்கம்மா? ஓகே, அரைச்சிட்டு போகிறேன். ஸோ தக்காளி அரைச்சிடணும் மக்களே, பார்த்துக்கோங்க. தக்காளி தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஆமாம், தண்ணி இல்லாமல் வெறும் தக்காளியை நம்ம அரைக்க போகிறோம். ஆமாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். என்ன ஒரு 2 தடவை பண்ணீங்க, அதுக்குள்ள என்னமோ தக்காளி இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு. தக்காளிக்கு வாட்டர் கிட்ட இருந்து வெங்காயத்துக்கு கூட வாட்டர் தேவையில்லை, சீக்கிரமாக அதுலேயே வாட்டர் விடும். இப்போ பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப நேரம் அரைக்காதீங்கப்பா. கொஞ்சம் எங்கள் அம்மா ஒரு 2 தடவை சும்மா இப்படி இழுத்தாங்க, இப்படி விட்டாங்க. அந்த மாதிரி அதுக்குள்ளேயே வந்து தக்காளி அரைஞ்சிருச்சு. ஸோ வெங்காயம் கலர் கொஞ்சம் ப்ரௌனாக மாறின உடனே நம்ம இந்த அரைச்ச தக்காளியை அரைச்ச தக்காளியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் தக்காளியா? ஆமாம். சரி, வெங்காயம் வதங்கிடுச்சு, வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நான் அப்படியே போட்டு போகிறேன். கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் இருக்குது. ஓகே, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறீங்க. ஆமாம். இதில் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எறாக்கு நல்லா போடணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்படி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா அப்படியே வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள், கீழே ஒட்டலை பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் போகுது. நான்ஸ்டிக் தவா தான், ஆனால் கூட இது சில நேரம் ஒட்டிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தால் ஒட்டாது. ஸோ ஸ்மெல் கூட குறைஞ்சிச்சு. கவிச்சி வாடை இல்லாமல் இருக்கணும்னா முக்கியமாக போட வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு சமையல் கவுள் வாடை இல்லாமல் இருக்கும். கவுள் வாடை இல்லாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் கவுள் வாடை எடுத்துடும். அண்டு எஸ்பெஷலி இந்த ஃபிஷ் ஐட்டம், ப்ரான்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் முக்கியமாக தேவையானது இதெல்லாம். பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெட்டர் ஆக்சுவலாக. ஆமாம், வாண்டட். ஓகே, வாண்டட். ஆமாம், சாரி, நான் பெட்டர்னு ஆக்சுவலாக வாண்டட் பேட்டர்னில் தான் சொன்னேன். பட் அவங்க உறுதியாக சொல்லிட்டாங்க. கரெக்டு. வாங்க, கலர் மாறிடுச்சு. இதை பாருங்க மக்களே, நல்ல ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா தக்காளி போட போகிறாங்க. தக்காளி இல்லை, தக்காளி கொஞ்சம் நேரம் ஆகும். மசாலாஸ் போடுவோம். ஓகே, போடுங்க, அப்படியே போடுங்க. மசாலா வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுறது மஞ்சத்தூள். ஒரு குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் மஞ்சத்தூள். ஆமாம், அப்படியே போட்டுட்டேன். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் கரம் மசாலா தூள், இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் இது எத்தனை ஸ்பூன் அம்மா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, 2.25 ஸ்பைஸ் சாப்பிடுவீங்கன்றதுனால கிட்டத்தட்ட 2.5 ஸ்பூன். ஓகே ஓகே. பெருமிளகாத்தூள் இப்போ போடல, இதை கிண்டி விட்றேன். இப்போது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட இந்த நம்ம போட்ட கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் அப்படி மர்ஜ் ஆகி வருது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன். சும்மா கொஞ்சோண்டு தான் ஊற்றிருக்கேன். சும்மா ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிருக்கீங்களா? 1/4 கிளாஸ் இல்லை, சும்மா ஒரு 1/4க்கும் கம்மி. அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு வருது பாருங்க. இப்போ வெறும் மிளகாத்தூள் போடுங்க. இது எத்தனை ஸ்பூன்? இது வந்து 1.25 ஸ்பூன். நீங்கள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க மக்களே. காரம் சாப்பிட்றவங்க இருந்தால் 1.25 போடுங்க, இல்லைன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு கூட தண்ணி ஊற்றுறேன் லைட்டாக. ஸோ அது அடி பிடிக்காமல் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ தண்ணி ஊற்றணும். ஓகே ஓகே. இது இப்படி வதங்க விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தக்காளி போட்டுடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு தான் தக்காளி போட போகிறோமா? சரி அம்மா. இப்போது தக்காளி ஊற்றிடுறேன். அரைச்சி வச்ச தக்காளி இல்லையா? 2 தக்காளி. 2 தக்காளி. ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. தக்காளியை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் உப்பு போட போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இப்போ எனக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன்.
சும்மா ஒரு இதுக்கு சொல்லுங்கள், எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்க? நான் வந்து ஒரு 1.25 1.25 1.25 போதும் போதும் போதும். கரெக்டாக இருக்கும். போதும் கரெக்டாக இருக்கும். உப்பு போடும்போதெல்லாம் எப்போ பாரு போதும் போதுன்றீங்க. உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? இருக்கட்டும், ஆனால் அளவாக உப்பு சாப்பிட்றது நல்லது தானே? ஆமாம். இப்போ இந்த பேஸ்ட் மாதிரி இது மிக்ஸ் ஆகிடு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எறா போடுவேன். இப்போது எறா போட போகிறோம். இது பாருங்கள், ஓரளவு பெரிய சைஸ் எறா தான் நான் வாங்கியிருக்கேன். இதை விட சின்ன சைஸ் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைஸ் இதை விட பெருசாக இருந்தாலும் இந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். எறா போட்டுடலாமா? வாங்க. ஒரு கிலோ எறா இல்லைம்மா? 1 கிலோ எறா உரிச்சிட்டோம். நல்ல சைஸ், நல்லாவே இருக்குது. ரொம்ப குட்டியாகவும் இல்லை, ஆமாம், ரொம்ப பெருசாகவும் இல்லை, மீடியம் சைஸில் பக்காவாக இருக்குது. நம்ம அன்றைக்கி போகணுன்னு சொன்னாங்களா ஃபிஷ் கடை, கேகே நகர். சொரா, அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இப்போது எறாவை நல்லா கிண்டிடலாம் மசாலாவோட. இந்த மசாலா எல்லா எறாக்கும் ஒட்டுற மாதிரி கிண்டணும். இப்போது ஒட்டிடுச்சு. கொஞ்ச நேரம் அந்த மசாலாலேயே மூடி வச்சு ஒரு வதங்க விடணும். ஆமாம், ஒரு 2-3 மினிட்ஸ், அவ்வளோதான். மீடியம் ஸ்லிமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. கொஞ்சம் ஹை வச்சுக்கலாம், ஏன்னா ஏதாவது தண்ணி விடும். 2-3 மினிட்ஸா? எஸ். ப்ரான்ஸ் வந்துட்டு எப்பவுமே ரொம்ப டைம் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போடுவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மீதி விஷயங்கள்லாம் போடுவேன். இட்ஸ் அ ஃபாஸ்ட் மேக்கிங். எல்லோரும் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்கிட்டு வந்து உரித்து க்ளீன் பண்ணுறது தான் லேட் ஆகுமே தவிர சமைக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் எறாக்கு. அண்ட் ரொம்ப டேஸ்ட்டு. நிறைய பேருக்கு எறா ரொம்ப பிடிக்கும், நிறைய ஆளுங்களுக்கு பிடிக்கும் எறா. ஓகே, 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நான் இப்போ கொஞ்சோண்டு கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன், கேசரி பவுடர். நல்லா கிண்டிடலாம். நல்ல அந்த ஒரு ரெட்டிஷ் கலர் வரதுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ளேவர்டாக தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க அவங்களோட இஷ்டம். ஆமாம். அண்ட் இப்போ வந்து தண்ணி ஆட் ஆன் பண்ண போகிறோம். ஆமாம், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற போகிறேன். எறா தண்ணியும் எறால விடுற தண்ணியும் இந்த தண்ணியும் சேர்ந்து இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றுவீங்களா? ஆமாம், அவ்வளோதான். ஓகே, 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மறுபடி கிண்டி விட்டுட்டு மூடி வைக்க போகிறேன். இது எவ்வளோ நேரமா? இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான், 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். எறா அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாகவே வேகும். இது வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும், பெப்பர் போடணும், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போடணும், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போடணும். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் 2 மினிட்ஸில் எல்லாமே அதோட ஃப்ளேவர் ஆட் ஆன் அவசியம் ஆயிடுச்சுன்னா இது ப்ளஸ். ஓகே மக்களே, பார்த்தீங்களா? அது ப்ளஸ் ஃப்ளேவர் ஆட் ஆன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் போடுறாங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்பைசி சில்லி ப்ரான்ஸில் மசாலா ப்ரான்ஸ். So this is spicy masala, right? இது prawn spicy மசாலான்னு சொல்லலாமா? மம்மிஸ் ரெசிபி. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. அடடா, பார்க்க பயங்கரமாக இருக்கிறதே. பயங்கரமாக சாப்பிடவும் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், எனக்கு தெரியுமே. செம்மையாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்கும் மாமி. அந்த கலர் ஆகட்டும், எறாவாகட்டும், அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும். பட் இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும்ல? அப்படியே ட்ரை ஆகிடும். நம்ம முடிக்கும் போது ரொம்ப ட்ரை ஆகிட்டா நீங்கள் எப்படி என்ன பெசன்ஸ் சாப்பிடுவீங்க? ட்ரையும் ஆகும், கொஞ்சம் கிரேவி லைட்டாக இருக்கும். அப்போதான் பெசன்ஸ் சாப்பிட முடியும். ஓகே. அடுத்தது என்ன போடுறோம்? இந்த 3 பச்சை மிளகாவும் போடுறேன். 3 பச்சை மிளகா போடுறாங்க. ஆமாம், கூட பெப்பர், சும்மா 1 ஸ்பூன் பெப்பர் ஸ்பைஸும் சேரட்டும் தான் போடுறேன். ஓகே. மிளகாவை ஏன் லாஸ்ட்டில் போட்டேன்னு நினைப்பீங்க.
பிகினிங்லேயே போட்டால் அது வதங்கி ஒரு மாதிரி குழப்பலாம் ஆகிடும். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் மேலே கச்சப்பாக்காவை சில பேர் இந்த பச்சை மிளகா கடிச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அப்போ இந்த நேரத்தில் போட்டிங்கன்னா அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக லாஸ்ட்டில் போகும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தமாக வாயிலே வைக்க முடியாதுன்னு ஜனங்க நினச்சிப்பாங்க. ஆனால் மக்களே அது அப்படி கிடையாது. பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே, ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சமா? ஆமாம். ஒரு ஸ்பைஸில் ஒரு வகையான டேஸ்ட் இருக்கும். இப்போ பெப்பரில் ஒரு வகையான டேஸ்டான காரம் இருக்கும், வெறும் மிளகாத்தூளில் ஒரு மாதிரி, குழம்பு மிளகாத்தூள் ஒரு மாதிரி, சில்லி ஃப்ளேக்ஸ் போடும்போது அதனுடைய விதைங்க மறுபடியும் கரம் மசாலா எல்லாம் சேர்க்கும் போது கரம் மசாலா அது வேறு ஃப்ளேவரே. நம்மளுக்கு அந்த ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் அது ஃப்ளேவர் கொடுக்குற விஷயமே வேறு. இப்போது ஆல்மோஸ்ட் இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இறக்க போகிறேன். ஸோ ஃபைனல் டச் வந்து நான் ஒரு வாட்டி சால்ட் பார்த்துக்கிறேன். சால்ட் நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. அடடா, காரமாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக மக்களே, எங்கள் அம்மா வந்து பெருசாக காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களே வந்து இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக செமையாக தான் இருக்கும். இப்போ ஃபைனல் டச் என்னமா? கருவேப்பிலையா? கொத்தமல்லி கம்மியாக போடுங்க இந்த டிஷ்க்கு. கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய. ஸோ ஆல்மோஸ்ட் சுண்டி வந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை காட்டுங்கம்மா. இதோ கொத்தமல்லி கருவேப்பிலை. ஓகே, ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுடுறேன், அது கூடவே கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஸ்மெல் பார்த்தியாவே? ஆமாம்மா. அண்டு கிரேவி பார் நல்லா திக்காகி ஒரு மாதிரி. ஆமாம், அந்த கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது லைட்டாக, நல்ல ஓரளவுக்கு நல்லா திக்காகவே வந்துருக்கு. ஆமாம். ஸோ மக்களே, நான் வந்து பெரிய கொத்தமல்லி கருவேப்பிலை லவர் கிடையாது, பட் ஆக்சுவலாக அவ்வளோ நன்மைகள் அதில் இருக்குது. அண்ட் அதை ஆட் ஆன் பண்ண பிறகு அது எக்ஸ்ட்ரா செம ஒரு ஃப்ளேவர் தரும். அது சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து தயவுசெய்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் இறக்க போகிறேன். மக்களே பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி டைட்டாகி எறா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். இது அப்படியே சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுடலாம். அப்படியே சாப்பிட்றலாமா? ஆமாம். அப்போ இது முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. சாப்பிட்ருவோமா? ஆமாம், சாப்பிடுங்க, வாங்க, நீங்கள் தான் டேஸ்ட் பார்க்கணும். வாங்க மக்களே, டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது பயங்கர ஃபேவரட் டிஷ் ஆகிடும். இது மினிமம் டு மினிமம் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிச்சு. 15 மினிட்ஸ். அது கொஞ்சம் பெரிய இறான்றதுனால இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டேன், அவ்வளோதான். சின்ன இறா வந்தால் இன்னும் சீக்கிரமாக முடியும். ஓகே, சாப்பிடலாம் வாங்க. ரெடி. ஸோ இந்த இறா தொக்கை இப்படி எடுத்து சாப்பாடுக்கு நடுவில் வச்சு இந்த கிரேவியோட பிசையணும். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதுவும் அம்மா ஊட்டி விட முதல்ல பயங்கரமாக இருக்கும். கார சாரமாக கொஞ்சம் நல்ல மசாலா எடுத்து நல்லா அப்படி பிசைஞ்சு. சூடாமா? ஆமாம்மா, பின்ன இப்போ தானே சமைச்சு முடிச்சேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தானே குக் பண்ணீங்க. காரமாக இருக்குமே, நீங்கள் காரம் பரவாயில்ல. அப்போ இப்போ தான் உப்பு காரம் டெஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்னீங்க. சூப்பராக இருக்குது. அது சும்மா இவ்வளோண்டு இப்போ ரைஸோட பிசைஞ்சு வரும்போது நல்லா காரம் தெரியுமே. உரப்பாக இருந்தால் தானே இது நல்லாயிருக்கும். அதுக்கு தானே ப்ரான் ஸ்பைசி மசாலா, ஸ்பைசி ஸ்பான் மசாலா, ஐ மீன் சாரி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸ்பைசி ப்ரான் மசாலான்னு கூட சொல்லலாம். நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்க. செம்மையா இருக்கு போலயே. சாப்பிட்டே ஆகணுமே. அம்மா ஊட்டி விடுறீங்களாமா? எப்படி இருக்கு? காரமாவா இருக்கு? எனக்கு கொஞ்சம் காரம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? வாங்க மக்களே, நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு காரம் சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு என் தம்பிங்களாம் இது பயங்கரமாக இருக்கும், ஸ்பெஷலி ஃபார் ஸ்பைசி லவர்ஸ். பட் இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்னு எனக்கு தெரியும். சொல்கிறேன், காரத்தை பற்றி உப்பை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே. ரொம்ப பிரமாதம். எனக்கு வந்து காரம் செமையா இருக்கு.
பர்ஃபெக்டாக இருக்கு. உப்பு காரம் எல்லா மசாலாஸோட அந்த அதோட Ingredients பயங்கரமா ஃப்ளேவர் வந்து இறால நல்லா பிடிச்சிருக்கு. நல்ல merge ஆகி இறாவும் ரொம்பவும் வேகாமலும் இல்லை, பக்காவா வெந்திருக்கு. ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா ஒரு மாதிரி கல்லு மாதிரி ரப்பர் மாதிரி. ஆமா, ஸோ அந்த மாதிரியும் இல்லை, பக்காவா வெந்திருக்கு. டெக்ஸ்டர் பார்க்க அந்த கலர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்பவும் சொல்றேன், குழம்பு கிழம்பு ரசம் சாம்பார் எதுவுமே வேணாம். வெறும் தொக்கு சாப்பிட்ற லவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஊறுகாய் வைத்து பிசைஞ்சு சாப்பிட்றது, நெய் ஊற்றி சுட சுட சாப்பாடுல வந்து கிரேவியை பிசைஞ்சு சாப்பிட்றது. நான் த மோஸ்ட் கிரேவி லவர். எனக்கு கிரேவியை நல்ல சாப்பாடுல பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இவங்க அப்படி சாப்பிடுவாங்க. உங்க பிரதர் வந்துட்டு கூட ஏதாவது ரசமோ கிசமோ வச்சுட்டு. ஆமா, பட் இது இப்படியே சாப்பிடலாம், வேற லெவல்ல இருக்கு. ப்ளீஸ் டூ ட்ரை. எங்களோட இன்கிரீடியன்ஸ் எங்க அம்மா சமைச்ச விதம் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. பண்ணிட்டு எப்படி இருக்கு, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நாங்க வெயிட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீன்ஸ் அ லாட். உங்க லவ் மீன்ஸ் அ லாட். ப்ளீஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, அந்த லவ்வை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல்ல அடிச்சு விட்டுடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அபி அண்ட் அனு சைனிங் ஆஃப் ஃப்ரம் அனு அண்ட் அபி vlogs. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நிஜமா சூப்பரா இருக்கு மம்மி. நிஜமா சூப்பரா இருக்கு. பொய்யா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு மக்களே. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய் 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 பாய்.